ரோகிணி கிறிஷுக்கு பீஸா வாங்கி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்தவொடனே மீனா முத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னன்னே தெரிலங்க, ரோகிணி கிறிஷ் மேலே ரொம்ப பாசமாகவே இருக்காங்க, என்னன்னே எனக்கு புரியலைங்க அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இந்த பார்லமா ஏதோ பெருசாக மறைக்குது போல், அதான் கிறிஷுக்கிட்ட ஜாலியாக விளையாடுற மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறான் பாரு அப்படின்றாரு. ஆனால் இந்த விஷயத்தையும் ரோகிணியும் ஒட்டு கேட்டுறாங்க. உடனே ரோகிணி ஆஹா அலர்ட் ஆகினுன்றான்ற மாதிரி கொஞ்சம் கிறிஷுக்கிட்ட இருந்து தள்ளியே பழகுறாங்க. உடனே இதை பார்த்தோடனே முத்துக்கு டவுட் வருது, என்னடா இது நேற்றெல்லாம் பாசமாக இருந்தது இந்த பார்லாமா கிறிஷுக்கிட்ட, ஒன்று இப்போ பார்த்தா எரிஞ்சு விடுற மாதிரி பழகுது, என்னன்னே புரியலையே. ஆனால் கிறிஷு மீனா என்னதான் பார்த்துக்கிட்டாலும் ரோகிணியே தேடி தேடி போகிறான், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச முத்து கிறிஷை கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு. கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துட்டு, கிறிஷ் நாங்கிட்ட ஒன்று கேட்கட்டோமா, கேளுங்க அங்கிள் அப்படின்னு கிறிஷ் ஜாலியாக சொல்கிறான். உனக்கு மீனா ஆண்டி தான் உனக்கு எல்லாமே பண்ணி தராங்க, ஆனால் நீ ரோகிணி கிட்ட தான் நீ ஜாலியாக போய் பேசுகிற, ஆனால் ரோகிணி உன்னை திட்டிகிட்டே இருக்காங்களே, ஏன் கிறிஷ் ரோகிணி மேலே நீ உனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று கிறிஷ் யோசிச்சு சொல்கிறான், இல்லை அங்கிள் நான் மீனா ஆண்டிக்கிட்டே நான் நல்லா பழகிறேனே, ரோகிணி ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்ருதி ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு எல்லாருமே பிடிக்கும் அங்கிள் அப்படின்றான். உடனே முத்து கேட்குறாரு, கிறிஷ் இல்லை கிறிஷ் நீ ரோகிணி ஆண்டிக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுறியா, ஆனால் உன்னை திட்டிகிட்டே இருக்காங்களே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரோகிணி ஆண்டி என்னை திட்டினாலும் எனக்கு அவங்கள பிடிக்கும், அதுதான் ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உடனே கிறிஷ் அது அப்படின்னு இழுக்கிறான். உடனே என்ன கிறிஷ் சொல்லு அப்படின்றாரு முத்து. உடனே கிறிஷ் இல்லை அங்கிள் எனக்கு ரோகிணி ஆண்டி எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்ற ஏமாத்துறான். உடனே முத்து சொல்கிறாரு, கிறிஷ் என்கிட்ட கூட சொல்லாமல் மறைக்கிற பார்த்தியா, சொல்லு கிறிஷ் அப்படின்றாரு. உடனே கிறிஷ் சொல்கிறான், அங்கிள் சரி நான் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன், ஆனால் ரோகிணி அம்மா கிட்ட மட்டும் இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே முத்து என்னடா ரோகிணி அம்மாவா, என்னடா வளர்ற அப்படின்றாரு. உடனே கிறிஷ் சொல்கிறான், ஆமாம் அங்கிள் ரோகிணி தான் எங்கள் அம்மா, அவங்க தான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நானும் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை அப்படின்றான். உடனே முத்துக்கு பெரிய ஷாக் ஆகிடுது, என்னடா சொல்கிற கிறிஷ் உண்மையாக வாடா இதெல்லாம்ன்ற. ஆமாம் அங்கிள் பாட்டியும் அம்மாவும் எப்பவும் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் ரோகிணி அம்மா எப்போவுமே பாட்டியை திட்டிகிட்டே இருப்பாங்க, நீ எதுவும் பேசாத எங்கேயும் பேசாத உங்கள் வீட்டெலாம் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு கூட திட்டிகிட்டே இருப்பாங்க. என்னடா கிறிஷ் சொல்கிற உண்மையாக வேடா இதெல்லாம் அப்படின்றா. உனக்கு கிறிஷ் சொல்கிறான், ஆமாம் அங்கிள் இப்போ கூட நீங்கள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்களா, அது கூட ரோகிணி அம்மா பாட்டியை ரொம்ப திட்டினாங்க, எதுக்கு நீ முத்து கூடயும் மீனா ஆண்டி கூடயும் அமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துனாங்க. அப்புறம் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, வேறு வழி இல்லாமல் தான் என்னை இப்போ இங்கே அமிச்சிருக்காங்க, இல்லைனா எங்கள் அம்மா என்னை அனுப்பவே விட்டுருக்க மாட்டாங்க உங்கள் கூடலாம் அப்படின்றான். இதெல்லாம் கேட்ட முத்து ஒன்றும் புரியாமல் மீனா கிட்ட எல்லாம் உண்மையாக போய் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட முத்து ஒன்றும் புரியாமல் மீனா கிட்ட போய் சொல்கிறாரு, மீனா இன்றைக்கி கிறிஷ் எல்லாம் உண்மையாக என்கிட்ட சொல்லிட்டான், ரோகிணி தான் கிறிஷோட அம்மாவான். ஒன்றும் மீனாவுக்கும் ஒன்றும் புரியாமல் கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, ரோகிணியா கிறிஷ் அம்மா எப்படிங்க? உடனே முத்து சொல்கிறாரு, ஐயோ மீனா எனக்கு இதை கேட்டதுலேருந்து எனக்கு தலையே சுற்றுது, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னங்க இப்படி இல்லாமல் ஒரு பொண்ணு பண்ணுவாங்க, குழந்தைருக்கதையும் மறைச்சிட்டு இப்படி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க, சே ரோகிணி மேலே நான் கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தேன், ஆனால் அவங்க இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சி ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க அவங்க நினைக்கும் போது அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இந்த உண்மை தெரிஞ்சு நான் யார்கிட்ட சொல்கிறதுனே எனக்கு தெரில மீனா, இவ்வளோ பெரிய அதிர்ச்சி யார் தாங்கிப்பா, அப்பா கிட்ட சொன்னாலும் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, அவருக்கு இதை நினச்சாருன்னா என்ன ஆகுனே தெரில, எங்கள் அம்மா கிட்ட சொன்னாலும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. இந்த மனோஜ் லூஸு அவனே லைஃப்பில் நிறைய ஏமாந்துட்டே இருக்கான், ஆனால் அவனை இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு இருக்குதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவனும் தாங்கிக்க மாட்டான், அவனுக்கு எல்லாமே லைஃப்பில் ஏமாறுறது தான் நடக்க முடியுது அப்படின்றாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, நமக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிச்சு, இப்போ நம்ம நாங்கள் தாங்க பண்ணுறது, இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம மறைக்கவும் முடியாது. உடனே முத்து சொல்கிறாரு, சரிவா நம்ம கிறிஷோட பாட்டியை போய் பார்த்துட்டு நம்ம என்னான்னு பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டியை பார்க்கறதுக்காக முத்து மீனும் கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கிறிஷோட பாட்டியை பார்த்துட்டு முத்து கேட்குறாரு, அம்மா இன்றைக்கி நீங்கள் எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருக்கு, தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி கேட்குறாங்க. ரோகிணி தான் கிறிஷோட அம்மாவாமே, கிறிஷ் இன்றைக்கி எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்றாங்க. உடனே கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, முத்து தம்பி மீனா என்னை மன்னிச்சிருங்க, இந்த உண்மையை நான் மறைச்சது தப்பு தான், ரோகிணி பண்ணுறது தப்பு தான் எனக்கும் தெரியும், நான் எவ்வளோ ரோகிணிகிட்ட சொல்லியிருக்கேன், உண்மையை சொல்லிவிடு, என்றைக்காக இருந்தாலும் உண்மை வெளில வந்து தான் ஆகும், அதனால் நீ சொல்லிட்டா உனக்கு பிரச்சனை இருக்காது, அட்லீஸ்ட் முத்து தம்பிக்கிட்டையும் மீனாக்கிட்டையுமா சொல்லு அப்படின்னு நான் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ரோகிணி தான் அப்படி பண்ணிட்டா, என்னையும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அதனால தான் நான் சொல்லலை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா இப்போ இந்த உண்மையை நாங்கள் எப்படிமா வீட்டில் போய் சொல்லுவோம், இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் எங்கள் அப்பாவாலையும் தாங்கிக்க முடியாது, எங்கள் அம்மாவாலையும் தாங்கிக்க முடியாது, மனோஜாலையும் தாங்கிக்க முடியாது, இது இவ்வளோ பெரிய தப்பு தெரியலையாம்மா உங்களுக்கு யாருக்குமே அப்படின்றாங்க. உடனே கிஷோட பாட்டி சொல்கிறாங்க, தம்பி நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில், ரோகிணிக்கு ஏதோ தப்பான ஆளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அவரும் கொஞ்ச நாள் இறந்துட்டார், அதுக்கப்புறம் ரோகிணி கல்யாணமே வேணாம் சொல்லியிருந்தா, அதுக்கப்புறம் தான் மனோஜை பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணணும் ஆசை வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இந்தமாதிரி தப்புலாம் பண்ணிட்டா, என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அட்லீஸ்ட் அப்போவாவது உண்மையை சொல்லிட்டு பண்ணியிருந்தா எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு, அதெல்லாமா இப்போ நாங்கள் எப்படி திடீர்னு எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சால் எங்களுக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்கேம்மா அப்படின்றாரு முத்து.
உடனே கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, எனக்கும் உங்கள் நிலமை புரியுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் திடீர்னு நடந்தது தெரிஞ்சதுன்னா கஷ்டமாயிடும் தான். அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் ரோகிணிக்கிட்ட. என் பேச்சை கேட்கவே இல்லை அவ அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. யார்கிட்ட இருந்து சொல்லி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எப்போவுமே மாமா கிட்ட ஏதாவது சொன்னால் அவர் புரிஞ்சுப்பார். அவராலேயே இதை தாங்கிக்க முடியாது. இப்போ நாங்கள் யார்கிட்ட சொல்லி இதை புரிய வைப்போம்னு எங்களுக்கே தெரியல அப்படின்றாங்க. உடனே கிறிஷோட பாட்டி அழறாங்க. முத்து தம்பி, மீனா, நீங்கள் தான் எப்படியாவது ரோகிணி வாழ்க்கையை காப்பாற்றி தரணும். அவளுக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது. நீங்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டியும் அழறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போதைக்கு நாங்கள் உண்மையை வீட்டில் எப்படியும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் உடம்பு சரியானதுக்கப்புறம் நீங்கள் பெரியவங்க பேசுங்க. அப்போ தான் இது சரியாக வரும். எங்கள் அப்பா இதை எப்படி ஏற்றுக்க போகிறாருன்னே எனக்கு தெரில. ஆனால் இதை பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறமும் இதை ரொம்ப நாள் மறைச்சிட்டு போக முடியாது இந்த வாழ்க்கையை. கிறிஷோட எதிர்காலமும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரில. அதுக்கப்புறம் கிறிஷுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும். அதுக்கு நான் கண்டிப்பாக உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டியும் ஒத்துக்கிறாங்க.